தொட்டு தடவி துணிப்பென்று காணாது பெட்ட பிணமென்று பேரிட்டு கட்டி எடுங்களத்தால் என்னாமும் ஏழை மடனஞ்சே நெடுங்களத்தால் பாதம் நினை அப்படிலாம். அதாவது ஒவ்வொரு எடுங்கன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசணும்ல, அதுதான் குணம்னு பேர் விட்டாச்சு, எடுங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னால அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாயில ஒழுகி இருக்கிறதுல ஆயாறு பாயும் போது ஐயாறு நினை அப்படின்னு சொல்லுவாங்க. கோலை அப்படி வருதுல்ல, கடைசியில் அப்படி கோலையா வடியும். அதுக்கு முன்னால ஐயாறு. சரியா? நான் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி ஐமேல் உந்தின்னு பாடுதாரில் ஞானசம்பந்த பெருமான். அந்த நிலை வர்றதுக்கு மேலே நீ ஐயார நினை. சரிதானே? குந்தி நடந்து குனிந்து ஒரு கை கோல் ஊன்றி நொந்து இருமி வேங்கி நுரைத்தேறி வந்துந்தி ஐயாறு வாயாறு பாயும் நெஞ்சமே ஐயாறு வாயால் அலை. அது வாயாறு ஐயாறுப்பா அப்படின்னு சொன்னா போறோம், நீ போகக்கூட வேண்டாம். நம்ம ஐயாறு நெடுங்காலத்தானே மனசுல நினைக்கவா செய்ய. நெடுங்காலத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா என்ன சொல்லணும்? இடர் களையும் பதிகம். யாருக்காவது இடர் இல்லைன்னா கை தூக்கும் பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கு இடர். முதல்ல அவரை என்னமா பிறவியே இடர், பிறவி துன்பம், பிறவி துயர் இல்லையா, பிறவி பிணி எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். பிறவியே துன்பம் தான். அதனால் அதுலேருந்தெல்லாம் வெளிப்படுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? வழிபாடு பண்ணணும். அதுக்கு எதெல்லாம் இடரோ அந்த இடர்லாம் நீங்கணும். அந்த இடர்லாம் நீங்கிறதுக்கு எந்த பதியும் கை கொடுக்கும்? மறையுடையாய் என் இடர்களையாய் என் இடர்களையாய் அப்படின்ட்டு. சரி, அப்போ திருப்பி இந்த இதை எப்படி மாற்றி கேட்டுட்டுள்ள கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுவாமிக்கு நீ ஏது நாதன் நடம் ஏது ரெண்டு அவர் சம்மந்தப்பட்ட கேள்வி. நீங்கிறது குருநாதரை பார்த்து கேட்டது தான். குரு சிவங்கிறதுனால கடவுள் அதாவது பதியை பற்றி கேட்குறது ரெண்டு கேள்வி. அதுக்கு அடுத்தால எப்படி கொடுத்துருக்கு? உயிரை பற்றி நான் ஏது. சரியா? அப்புறம் தலை அப்படின்னு சொன்னாலும் தடை அப்படின்னு சொன்னாலும் பாசம்னு சொன்னாலும் ஒன்று தான். அது என்னதுலாம் தத்துவம்னு கொடுத்துருக்கலாமா? அதுதான் என்னது? அந்த 36 தத்துவம், அதான் மாயை. அதுக்கு அடுத்தால ஆணவம் ஏது, வினை ஏது. சரிதானே? அப்புறம் சாதனம். இதுக்கெல்லாம் நமக்கு எதை வச்சு நம்ம வெளியே வரலாம்? அது ஈஸியாக நினைக்கும் அஞ்செழுத்த. அது பண்ணுத வித்தையை பார்த்திங்க. இப்போ எந்த ஃபேஸ்புக்கில் அந்த மந்திரம் இந்த மந்திரம் ஆன மந்திரம் பூன மந்திரம் இல்லை என்னெல்லாமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அஞ்செழுத்துக்கு நிகரான மந்திரம் கிடையவே கிடையாது. சரி, அதுதான் சாதனம். அடுத்து பயன் என்னது? நீங்கள் அதில் சொன்னபடி சைவத்தில் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க. சரியகிரிய யோகத்தெல்லாம் செஞ்சாச்சு. பஞ்சாட்சர ஜபம் நல்ல நடக்கு, சிவ பூஜை நல்ல நடக்கு, சிவ தியானம் நல்ல நடக்கு. அப்போ என்ன நடக்கும் கடைசியில்? தானாது சித்தமலம் அறிவித்து அதான் சிவமாக ஆக முடியாது. சிவமான் தன்மை கிடைக்கும். நம்மளால் ஐந்தொழில் என்ன செய்ய முடியாது. அதான் அடுத்த வரி அடுத்த சொல் போட்டார். என்னை ஆண்ட, நீ ஆண்டான் நான் அடிமை. அப்போ சொன்னாங்க இல்லையா? ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரி, ஆக இதில் எவ்வளோ அழகான விஷயங்கள். இத்தனை சந்தேகமாக நமக்கு வரணும். இவ்வளோ நாள் வந்துச்சா? வரல. அதுக்காக அதுக்கு ஒரு நூல் சாமி கொடுத்துருக்காரு நமக்கு. இந்த இத்தனை கேள்விக்கும் நமக்கு பலன் தெரிஞ்சிட்டு அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஆன்மாவை நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடலாம்? கடை தேற்ற ஆரம்பிச்சிடலாம். என்ன கடை தேராமல் இருக்கிறோம், இப்போ கடை தேற்ற ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ அதுக்கு அடுத்தது 3வது பாட்டு. உள்ளபடி இத்தை உரைக்கள். இத்தைன்னா இதைன்னு அர்த்தம். என்ன உரைக்கேக்கள்? நான் இப்போ சொல்கிறத கேளு. உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா ஊற்று அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆனந்த யோகம் அப்படின்னா சிவானந்த நிலை இல்லையா? அதை அடைய வைக்கிறது என்னது? யோக நெறி. அதில் நிற்கக்கூடிய நான் சொன்னல, இது யார்? நிர்வாண தீட்சை வாங்கினவங்களுக்கு சொல்ல வேண்டிய விளக்கம். சாமி என்ன செஞ்சுருக்காரு? சலுகை இல்லையா? ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. பரவாயில்ல, தீட்சையெல்லாம் வாங்கலைன்னா பரவாயில்ல, இதை கேட்டு நீங்கள் பக்குவம் ஆகிக்கோங்க அப்படின்ட்டு. அதான் சொல்கிறாரு. அதில் யோக நிலையில் நிற்கக்கூடிய மாணவனே. ஏன்னா சரியையை முடித்து கிரியையை முடித்து யோகத்தை முடித்தாதான் என்ன வரும்? புரியுதா? சத்தம் குறைய வருது. வடை உள்ளே போச்சு, டீ போச்சு, சக்கரை பொங்கல் போச்சு. அதுக்கு தகுந்தாலும் சத்தம் வரவே இல்லை. ஒன்றெல்லாம் ஆகட்டும், இதெல்லாம் உள்ளவே இருக்கு. சொல்லுங்க. சரியையை முடித்தா கிரியை, கிரியையை முடித்தா யோகத்தை முடித்தா ஆமாம். அதனால தான் அவர் அழகாக சொல்கிறாரு. என்ன சொன்னார்? சிவானந்த நிலையை எய்துவிக்க வல்ல சிவயோக நெறியில் நிற்கக்கூடிய மாணவனே, நீ அறிய விரும்புகின்ற மெஞ்ஞான நெறியை எது உரைக்குது? சிவாகமங்கள். சிவாகமங்கள் உரைக்குதுன்னா என்ன அர்த்தம்?
சுவாமி உணர்த்துறார். சிவாகமங்களை அருள்னது யாரு? ஆகமமாகி நின்று சுந்தரமு சுவாமிகள் எப்படி சொல்லுவார்? அம்மானே ஆகம சீலர் கருளும் பெம்மானி. சரியா? சரி, அப்போ சிவாகமங்கள் முன் ஒரு காலத்தில் கருணையே காரணமான யாரால? சிவபெருமானால் நமக்கு அழகாக சொல்லப்பட்டது. அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போ இதில் என்னெல்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகமங்களில் சொன்னது படி பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்க்க வேண்டிய என்னது? 6 தத்துவங்கள்ட்டு பார்த்தோம். இருக்கா உங்களுக்கு? பக்கம் 15 இருக்கா? பாசம். பாசத்துக்கு வேற என்ன பேர்? தலை. வேற உலகியல் பூர்வமாக சொல்லுங்க. பாசம்னா 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 கயிறு. பாசக்கயிறுன்னு சொல்றோம்ல. பாசமா பற்றறுத்து. சரிதானே? சரி. அப்போ சரி, அடுத்தால சுவாமி இப்போ என்ன சொல்கிறாரு? 6 தத்துவம் என்னதுன்னு கேட்ட கேள்விக்கு, முதல் கேள்விக்கு என்ன, அதாவது அது அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது, கொஞ்சம் விரித்து சொல்லணும். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மளால் செய்யப்படுகின்ற ஒரு பொருளுக்கு என்ன பேராம்? அந்த மாயை என்னும் மூலப்பொருள் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கிறத பாருங்கள். அதுக்கு என்ன கொடுத்துருக்கு? காரிய பொருள். சரிதானே? அவன் பலவாகிய பகுதிகளெல்லாம் இணைத்து சேர்த்து அந்த காரிய பொருளை உருவாக்குறான். அந்த காரிய பொருள் பகுதிகளை உடையதாக இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம கையில் என்ன அணிவோம்? கடிகாரம். உடம்புல ஆடை. தோளில், அதாவது கழுத்தில் மாலை இல்லையா? கழுத்தில் நகை இல்லையா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பல பகுதிகளை உடைய காரிய பொருட்கள். இதை உத்து நோக்குனா உலகப் பொருள் எல்லாமே என்னது தான்? அண்டர்லைன் பண்ணிக்கலாம். சரிதானா? நம்ம வாழக்கூடிய இந்த நில உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதில் பஞ்சபூதங்கள் இருக்கா? இருக்கு. அந்த பஞ்சபூதங்களோட சேர்க்கையால் உருவானது இந்த உலகம். நம்ம உடம்பு, அதுலேயும் பஞ்சபூதங்கள் இருக்குது. சரிதானே? அப்போ அதுவும் என்னது தான்? காரிய பொருள் தான். சரி, இப்போ மெய்கண்ட தேவ நாயனார் உலகம் காரிய பொருளுங்கிறத, அதாவது இந்த உலகத்தில் எண்ணற்ற பொருள் காணப்படுது, பல பகுதிகளாக இருக்குது. அந்த பகுதிகளெல்லாம் சேர்ந்த காரிய பொருள் தான் உலகம் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்கிறார். சரிதானா? உலகம் என்னதான்? ஆமாம். உலகத்தில் பல பகுதிகளாக இருக்கக்கூடிய என்னதெல்லாம் இருக்குது உலகத்தில்? முதல்ல உலகம் என்னது? ஜடமா சித்தா? ஜடம். ஜடம்னா என்னது? அறிவில்லாதது. சரியா? உலகத்துக்கு அறிவு இருக்கா? இல்லை, ஜடப்பொருள். சரி, இந்த உடம்பு என்னது? உடம்புக்கு அறிவு இருக்கா? இது நம்ம யோசிச்சே பார்க்கல. இல்லை, உடம்புக்கு அறிவு இருக்கா? உயிருக்கு தான் அறிவு இருக்குது, உடம்புக்கு. உடம்பு வேற, உயிர் வேறங்கிறது முதல்ல தெளிவாக புரியும். சரியா? அந்த கேள்வியே பிடிக்காது நமக்கு. ஆனால் இனிமேல் யாராவது கேட்டால் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா அந்த உடம்பை பார்த்து அவங்க கேட்காங்க, அவங்க உயிரை பார்த்து கேட்கல. அதனால சரிதான், இவங்க கரெக்டாக தானே சொல்கிறாங்க, நம்ம உடம்புக்கு அறிவு கிடையாது, ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிடலாம். சரிதானே? அப்போ பாருங்கள், நமக்கு பக்குவம் வர்றதுக்கே சித்தாந்தம் என்ன செய்யுது? துணை செய்யுது. சரி, அப்போ அது முடிச்சாச்சு. அப்போ உடம்பு இல்லாத பிற ஜட பொருட்களும் உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரிதானா? இப்போ முதல்ல இருக்கக்கூடிய உடம்பு இருக்கு இல்லையா, அது எத்தனை வகைப்படுது? ஆண் உடம்பு, பெண் உடம்பு. சரிதானே? அப்புறம் ஆண், பெண், அது அல்லாத பிற ஜடப்பொருள் அப்படின்னு அதை 3 வகைப்படுத்தி கொள்ளலாம். இதைத்தான் அவர் முதல் சூத்திரத்தில் அவன், அவள், அது எனும் அந்த இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. முதல் சூத்திரம் இருக்கு இல்லையா, சிவஞான போதத்தில், அந்த சூத்திரத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. அதில் மூவினையும் தோற்றிய திதியே ஒடுக்கி மலத்துள்ளதாம் அப்படின்னு வரும் இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. சரி, அப்போ இந்த 3மே என்னது? காரிய பொருள். உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லாமே என்ன பொருள்னு பார்த்தோம்? காரிய. அப்போ அவன், அவள், அது எல்லாமே என்னது தான்? காரிய பொருள். அப்போ காரிய பொருளுக்கெல்லாம் என்ன வேணும்? ஒரு மூலப்பொருள் வேணும். மூலப்பொருள் இல்லாமல் எது? ஒரு மண் குடம், அந்த மண் குடம் செய்யணுன்னா என்ன வேணும் இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த காரிய பொருளுக்குள்ள ஒரு மூலப்பொருள் வேணும்.
அந்த மூலப்பொருள் இப்போ அதான் அவங்க உதாரணம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குடத்துக்கு வந்து களிமண், நாற்காலிக்கு மரம் இல்லையா, நகை பண்ணணுன்னா தங்கம், அப்படி தானே? ஆமாம். அது மாதிரி அந்த மூல பொருளுக்கு என்ன காரணம்னு சொல்லுவாங்களாம்? முதற் காரணம். இப்போ இதெல்லாம் படைக்கிறதுக்கு முதற் காரணம் எது? இல்லை, நீங்கள் டக்குன்னு சொல்லக்கூடாது. நான் எல்லாரையும் சொல்ல விட்டு அவங்க கடவுள்னு சொல்லி அப்புறம் அது முதற் காரணம் இல்லைன்னு சொல்ல வைக்கணும். சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுவாமி வந்து முதல் காரணம் கிடையாது. சுவாமி என்ன காரணம்? நிமித்த காரணம். சரியா? அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் புது மாணவர்களுக்கு. ஆனால் பரவாயில்ல, தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம். நல்லா தெரிஞ்சுட்டு போகலாம். சரி தானே? ஆமாம். சரி, அப்போது இது வந்து மூலப்பொருள். அந்த மூலப்பொருளை முதற் காரணம்னு சொல்லுவாங்க. அப்போ எது மூலப்பொருள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த உலகத்தை படைக்கிறதுக்கும் இந்த உடம்பை படைக்கிறதுக்கும் எது மூலப்பொருள்? மாயை. அப்போ எது முதற் காரணம்? மாயை தான். அப்போ இந்த மாயைக்கு காலையில் ஒரு பேர் சொன்னல, என்ன பேர் சொன்னேன்? சுவாமியுடைய வைப்பு சக்தி. சரிதானே? சரி, அப்போ மாயை வந்து முதற் காரணம் முடிஞ்சுது. அடுத்து மாயையோட நுண்மையும் விரிவும் அப்படிங்கிறது, விரிவாக இருக்கிறது தூலமாக இருக்கிறது பருமைன்னு சொல்கிறது, நுண்மைங்கிறது சூக்குமமாக இருக்கிறது இல்லையா? மாயையிலேருந்து படிமுறையில் தோன்றக்கூடிய காரிய பொருட்கள் ஒன்றை விட ஒன்று வந்து தூலமாக இருக்கும். சரிதான? தூலம்னா கொஞ்சம் நல்ல நமக்கு புலப்படுறது, சூட்சுமம்னா நமக்கு என்ன செய்யாது, புலப்படாதது. இப்போ காற்று வந்து பஞ்சபூதத்தில் ஒன்று தான். அது உங்களுக்கு புலப்படுமா? நிலம் தெரியும், நீர் தெரியும், நெருப்பு தெரியும். ஆகாயங்கிறது நம்ம பார்க்குறது மட்டும் ஆகாயம் கிடையாது, எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடியது ஆகாயம். ஆனால் காற்று மட்டும் என்ன செய்யாது, கண்ணுக்கு புலப்படாது இல்லையா? அது மாதிரி கண்ணுக்கு புலப்படாமல் அருவமாக இருக்கும். ஆகாயத்தையே அவங்க வந்து அருவம் தான் சொல்கிறாங்க. நம்ம என்னமோ ஆகாயத்தை பார்த்துட்டோன்னு நினைக்கும், அதை வச்சு ஊர்பட்ட பாடல்கள் இல்லையா ஆகாயத்தை வச்சு. சரி சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ மாயைங்கிறது ரொம்ப நுண்ணியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மாயா அப்படிங்கிறது வடமொழி. மாயை, ஐ சப்தம் வந்தால் தமிழ், ஆ சப்தம் வந்தால் வடமொழி. அந்த மாயாங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, மானா ஒடுங்குதல், யானா வருதல். மானா ஒடுங்குதல், யானா வருதல். எல்லாம் எதில் ஒடுங்குதோ அதுலேருந்து வரும். அப்போ எல்லாம் எதில் ஒடுங்குச்சு? மாயையில் ஒடுங்கி திருப்பி அது சுவாமி தான். ஆனால் அந்த மாயைக்குள்ளே ஒடுங்கி மாயையிலேருந்து வர மாதிரி வைக்கிறார். சரிதானா? சரி, அப்போ உலகம் எதில் ஒடுங்கி எதுலேருந்து வருது? மாயையில் ஒடுங்கி. காலையில் வீட்டு வாசல் வழியாகவோ பலகனி வழியாகவோ வீட்டுக்குள்ளே என்ன வரும்? சூரிய வெளிச்சம் வரும். அதில் பார்த்துருக்கீங்களா? பொடிய துகள் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அந்த துகள் எத்தனைன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. அத்தனை கோடியும் அண்டங்கள் வந்து விரிஞ்சிருக்கு, அண்ட கோடிகள் வந்து விரிஞ்சிருக்குன்னு சொல்கிறார். அதெல்லாம் நமக்கு அப்போ எவ்வளவு சூட்சுமமாக இருக்குன்னு பாருங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஆசையாக இருக்கும். சரி, இப்போ இந்த மாயை எத்தனை வகைப்படும் கேள்விப்பட்டிருக்கோம். மாயினாலே கிருகிருன்னு வருதுன்னா அது வேறு வகையா? அது எத்தனை வகை? முதல்ல நம்ம சொல்லணும், சுத்தம் அசுத்தம் சொன்னாலே போதும். அசுத்தத்தோட ஒரு போர்ஷன் தான் என்னது? பிரகிருதி. இப்போ முதல்ல சுத்தமாயி அசுத்தமாயை சொல்லியிருக்கு. சுத்தமாயைக்கு என்ன பேர், அசுத்தமாயைக்கு என்ன பேர்? சுத்தமாயைக்கு விந்து, அசுத்தமாயைக்கு மோகினி. நமக்கு தெரிஞ்ச மோகினிலாம் வேற, ஆனால் இந்த மோகினி வேற. சரியா? அப்போ சுத்தம் அசுத்தம்னு எதை சொல்கிறாங்க? நீட்டாக இருக்கும் நீட்டாக இருக்காதுன்னு அதை வச்சா சுத்தமாய் உள்ள பகுதி என்றும் அசுத்தமாய் உள்ள பகுதி என்றும் இரு பிரிவாக இருக்கும். பார்த்துட்டு தானே வரீங்க எல்லாரும் 18ஆம் பக்கம். அதில் சுத்த பகுதி அப்படிங்கிறது ஆணவ மலத்தோடு கலவாதது. அசுத்த பகுதிங்கிறது ஆமாம், மாயை ஒன்றே இங்ஙனம் சுத்தமும் அசுத்தமும் பற்றி. சுத்த பகுதி சுத்தமாயை, அசுத்த பகுதி அசுத்தமாயை அப்படின்னு வச்சு கூறப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிதானே? சரி,
அது எப்படி அப்படின்னா அந்த மாயை வந்து சுத்தமாய அசுத்தமாய குன்றிமணி பார்த்துருக்கீங்களா? ஒரு பாதி சோப்பாக இருக்கும், சோப்பாக இருக்கிறது என்னது சுத்தமாயை, கருப்பாக இருக்கிறது என்னது, அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோ. சரியா? சரி, அப்போ காற்று மண்டலத்தில் மேல் பகுதி வந்து எப்படி இருக்குமா? பூமியை சூழ்ந்திருக்க காற்று மண்டலம் இருக்குது, அதில் வந்து மேல் பகுதி எப்படி இருக்குமா? தூய்மையாக இருக்கும். கீழ்ப்பகுதி எப்படி இருக்கு? சும்மாவா விடுவோம் நம்ம? அசுத்தப்படுத்தி ஒரு வழி உடம்பையே அசுத்தமாக வச்சு உயிரையே அசுத்தமாக வைக்கிற நாம இந்த உலகத்தை அசுத்தமாக்க மாட்டோமா என்ன? காலையில் நான் வாரேன், இங்கே தான் கோயில்பட்டி தான், இங்கே என்ட்ராயிங் வந்து திரும்புகிறேன், ஒரு ஆள் நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ நான் யோசிச்சு பார்க்க, அப்போ இவருக்கு பிறவி பையன் ஸ்மோக்கிங் இல்லையா? அப்போ இது என்னது, உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் வரும். அந்த காலத்துலலாம் ஃபோன் கிடையாது, இப்போ கையில் இருக்க ஃபோனில் அத்தனையும் லிஸ்ட்டு போட்டு வருது. அதுக்கப்புறம் ஒருத்தர் நின்று காலங்காத்தால் நல்ல நக்கியில் விபூதிலாம் நல்ல ஜம்முன்னு பூசியிருக்கு, ஆனால் நின்று அப்படி ஸ்மோக் பண்ணுறாரு. அட கடவுள்! அவ்வளோ அவங்க சொன்ன மாதிரி சுற்றி இருக்கவங்களுக்கும் அது பூரா கெடுதல் தானே, அவங்களோட போகிறது இல்லையே. அப்போ அது வந்து மாயையை வந்து கெடுத்துருது இல்லை, நம்மளுடைய அட்மாஸ்பியரை வந்து கெடுத்துருது. என்ன செய்ய, சுவாமி கொடுத்ததை பூரா வீணாக்குறது தான் நம்மளோட வேலையாகவே ஆச்சு. அப்போ காற்றை முதல்ல அசுத்தமாக ஆக்குறோம், சரிதானா? சரி, அப்போ சுத்த மாயை வந்து வியாபகமாக இருக்கும், அசுத்த மாயை அதில் வியாபியமாக இருக்கும். இது எது மாதிரி? சுவாமி வந்து வியாபகம், நாம் வந்து சுவாமிக்குள்ளே அடங்கியிருக்க வியாபியம். அது மாதிரி அதாவது வியாபகம்னா விரிவாக இருக்கிறது, அதிலே வருது பாருங்கள், அந்த பேராலே வருது. வியாபகம்னா விரிவாக இருக்கிறது, வியாபியம்னா அதில் உள்ளடங்கி இருக்கிறது. சரியா? அந்த சுத்த மாயைக்கு குடிலை விந்து இல்லையா, மாமாயை அப்படிங்கிறதுலாம் அதை குறிக்கக்கூடிய சொற்கள். அசுத்த மாயைக்கு மோகினி. ஆணவத்தில் கலக்காதனால சுத்த மாயை என்ன செய்யாதான், நமக்கு மயக்கத்தை பண்ணாது. அசுத்த மாயை என்ன செய்யுமா? மயக்கத்தை செய்யும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன கொடுத்தாச்சு? மோகினி. என்ன செய்யும்? மயக்கும். சரி, ஆனால் பொதுவாக அடைமொழி சொல்லாமல் மாயைன்னு சொன்னால் எதை குறிக்கும்? அசுத்த மாயையை தான் குறிக்கும், சரிதானா? சரி சரி, இப்போ அடுத்து இந்த ரெண்டு மாயைகளோட சேர்ந்து இன்னொன்று வருது, அதுக்கு பேர் என்னது? பிரகிருதி மாயை இல்லையா? பிரகிருதினா என்னது? தனி மாயை கிடையாது. அப்போதையும் நான் சொன்னேன்ல, அசுத்த மாயையிலேருந்து தோன்றிய காரியம். இப்போ நம்ம எந்த மாயையில் இருக்கோம்? நாம் என்ன யாரு? சகலர். யார் சொன்னது? சாரதா. சகலர்னா யாரு? சகலமும் உள்ளவங்க. சகலம்னா என்னது? ஆணவம் கண்ம மாயை மூணும் இருக்கக்கூடியவங்க. அதனால் நமக்கு எந்த மாயை ஸ்பெஷல்? பிரகிருதி, சரிதானே? பிரகிருதியில் வச்சுருக்காரு நம்மளை. சரி, அந்த அசுத்த மாயை மயக்கத்தை செய்யும்னு பார்த்தோம், அது சிறிது தான். ஆனால் அதில் இருந்து வரக்கூடிய பிரகிருதி மாயை மயக்கம் எப்படி செய்யுமா? வெறும் மயக்கமா. அனஸ்தீசியா டோஸ் கொஞ்சம் ஓவராக இருக்கும் என்ன? ஆமாம், தெளிகிறது கொஞ்சம். நிறைய பேருக்கு அந்த அனஸ்தீசியா கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி அந்த இதுக்கே வரமாட்டாங்க தெரியுமா? கான்ஷியஸே வராது. அந்த கேட்டகரி மாதிரி தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம நேரத்தை செலவழிச்சிட்டு சாமி கும்பிடுறதுக்கு மட்டும். இப்போ ஒரு ஊருக்கு போனோன்னா எதை சுருக்குவோம்? வழிபாடு. அன்றைக்குள்ள பூஜையை சுருக்கு சாமி சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் சுருக்கிட்டு நம்ம சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் விஸ்தாரமாக செஞ்சுட்டு கிளம்ப. தப்பா சரியா தப்பா? ஆனால் அதை தான் செய்கிறோம். எல்லாம் தெரியுது, தியரட்டிக்கலாக தெரியுது, ஆனால் ப்ராக்டிக்கலாக ஏன்னா அவர் பொறுத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். குற்றம் பொறுத்த நாதர் இல்லையா? மனத்துணைநாதர், தோன்றா துணைநாதர், எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமாவும் இருக்கிறனால குற்றம் நீ குணங்கள் நீன்னு சொல்லிட்டு எல்லாம் நீ தான்ப்பான்னு சொல்லிட்டு போல் என்ன செய்ய வேண்டிதான்? தப்பிச்சுக்கிட்டே இருக்கும். சரி, அப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய மாயினால் நமக்கு என்ன வருது? ஸ்ட்ராங்காக இருக்கு மயக்கம். இருக்கா இல்லையா? ஒருவேளை மயக்கத்தில் இருக்கிறனால தான் பதில் வரலையோ? அதுதான் இதுதானே நீங்கள் எனக்கு அப்படி என்ன சொல்கிறது, ஆக்ஷனில் காட்டுறீங்களோ? ப்ராக்டிக்கலாகவே காட்டியாச்சோ? சரி, அப்போ இந்த மாயைகளுக்கெல்லாம் முறையே மேலாக நிற்பது, அதற்குள்ளே நிற்பது, அதற்கும் உள்ளே நிற்பதுன்னு பொருள் உணர்ந்து கொள்ள வேண்டும், சரிதான்? அதான் வியாபகம் வியாபியன்னு சொல்லிட்டே வரோம் இல்லையா? அந்த மாதிரி வியாத்தின்னு மூணாவது வரும். சரி, அப்போ
நாம் இப்போ வசிக்கிறோம்ல இந்த உலகம் எதுலேருந்து வந்திருக்கப்போ சுத்தமாயிலையா அசுத்தமாயிலையா பிரகிருதி மாயிலையா? நமக்கு தான் ஸ்பெஷலாக கொடுத்தாச்சுல்ல பிரகிருதி மாயை தான். அதனால் நம்ம வசிக்கக்கூடிய உலகம் என்ன உலகம்? பிரகிருதி மாயிலேருந்து தான் வந்திருக்கு. இது முக்குண வடிவாக இருக்கும். என்ன குணம்? உங்களில் யாரெல்லாம் சாத்விக குணம், யாரெல்லாம் ராட்சச குணம், யாரெல்லாம் தாமச குணம்? எல்லாருக்கும். காலங்காத்தால் போய் ஒரு 4 கேள்வி வந்து கிச்சனில் இருக்கும்போது கேட்கும்போது என்னப்பா ஏன் இல்லை இன்னும் போடல. என்னப்பா? சரி சரி நீங்கள் என்ன விட இல்லையா? உட்காந்து